ஹலோ கைஸ். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் லைஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு இம்பாக்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதுல நீங்க எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்க, அந்த மிஸ்டேக்கெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறதான வீடியோ தான் இது இருக்க போகுது. நான் ஒரு 10 சிம்பிளான விஷயத்த மட்டும் சொல்றேன். அந்த சிம்பிளான விஷயத்த மாத்துறதுனால உங்களோட லைஃப்லயும் சரி, நீங்க பண்ணிட்டு இருக்கிற கோல்ஸ்லயும் சரி, உங்களோட கரியர்லயும் சரி எவ்வளவு பெரிய இம்பாக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே நிறைய எஃபர்ட்ஸ் அந்த ஒரே நாள் அள்ளி கொட்டி முடிச்சுட்டு உட்காந்துக்குவோம். அதுக்கப்புறமா அடுத்து வர எல்லா டேஸ்லையும் அந்த ஒரு நாளில் நம்ம போட்ட எஃபர்ட்டை மட்டுமே நம்பி நமக்கு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு நாளுமே அந்த எஃபர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கோல்ஸ்லேயும் சரி, உங்களோட கரியர்லேயும் சரி ரொம்ப பெரிய இம்பாக்டை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மூளை நல்லா வேலை செய்யணும். அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் நிறைய தூக்கம் கிடைக்கணும். நீங்கள் அந்த 8 hours ஸ்லீப்பை நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு என்னதான் ஒர்க் பண்ணி அதில் இம்பேக்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்கன்னா அது நிஜமாவே தப்பான விஷயம். ஸோ உங்களோட மூளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. அட்லீஸ்ட் அந்த 5 to 6 hours ஸ்லீப்புங்கிறது உங்களோட லைஃப்பில் ரொம்ப பெரிய இம்பேக்டை கொண்டு வரும். அதனால் உங்களோட பிரெயின் இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக, இன்னுமே எந்தூசியாஸ்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். தேர்ட் ஒன், ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும் போது அளவுக்கு அதிகமாக பிளான் பண்ணி வச்சுக்கிறது. நீங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு பேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அதனால ஒரே ஒரு ஃபவுண்டேஷனை ப்ராப்பராக அமைச்சு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை டெவலப் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் அளவுக்கு அதிகமாக பிளானை வச்சுட்டு இருக்கும்போது இது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க. இல்லைனா எல்லா பிளானையும் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் ஈக்குவல் எஃபர்ட் போடுவீங்க. அதனால உங்களோட அச்சீவ்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் தள்ளி போகுமே தவிர ப்ராப்பரான ஃபவுண்டேஷன் அதுக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 1 or 2 பிளான்ஸை கையில் எடுத்துக்கோங்க. அதில் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்கள். அதில் நிறைய எஃபர்ட் போடுங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த பிளானை கையில் எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே பெட்டர். ஃபோர்த் ஒன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் கூட, நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறது. அந்த ஒரே ஃபீல்டில் இருக்கிற பர்சனாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேற யாராச்சும் கூட இருக்கலாம். அவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். இங்கே எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கிறது சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால நீங்கள் குறைஞ்சு போகிறதா அர்த்தமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்க. ஃபிஃப்த் ஒன், ரிசல்ட்டை சீக்கிரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இப்போ நான் ஒரு 80 kg வெயிட்டில் இருக்கேன், நான் 50 kg வரணும் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட்டை நான் போடணும். நம்மளோட பாடிங்கிறது ஒரு சில விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிருக்கும், ஒரு சில ஃபுட் சைக்கிளுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நான் பிரேக் பண்ணணும். இந்த ஃபேட்டுங்கிறத பேர்ன் பண்ண வைக்கணும். அந்த 20 kg அப்படிங்கிறது நம்பரில் சாதாரண விஷயமா இருந்தாலுமே நம்மளோட உடம்பை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கான ப்ராப்பர் எக்ஸசைஸை நான் கொடுத்தாதான் அந்த 20 kg நான் லாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு டைம் பீரியட் எடுக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்களோட விக்டரியும் நீங்கள் அச்சீவ் பண்ணுற கோல்ஸுமே சரி, அதுக்கான டிஸ்டன்ஸுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான ப்ராப்பர் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ண தான் அதை நோக்கி நீங்கள் போயிட்டு இருப்பீங்களே தவிர இன்னைக்கு நான் இந்த விஷயத்த பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் 100 மைல் நடந்துட்டேன், இதுக்கப்புறமா நான் நடக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு உடனடியாக நான் 20 kg லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது அர்த்தமே இல்லை. சிக்ஸ்த் ஒன், ஹெல்த் கான்சென்ட்ரேஷன். அதை மட்டும் நம்ம எப்போவுமே மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஃபேமிலியை பார்த்துக்கணும், சில்ட்ரன்ஸை செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்காக ஓடிக்கிட்டே தான் இருப்போம். இது எல்லாத்தையும் ஓடணும் அப்படிங்கறதுக்கான ஸ்ட்ரென்த் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்புங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. அது நல்லா இருந்தால் தான் அடுத்த எல்லா விஷயமும் உங்களால் பண்ண முடியும். செவன்த் ஒன், உங்களோட எக்ஸைட்மெண்ட்டை லாஸ் பண்ணுறது. எல்லா நாளும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. சில நாள் தப்பாக போகலாம், சில நாள் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காமல் போகலாம், உங்களோட பிளான் கூட ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். ஸோ அதுக்காக உங்களோட மொத்த எக்ஸைட்மெண்ட்டையும் லாஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காரதுல எந்த அர்த்தமும் கிடையாது. சில நாள் தப்பாக தான் போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எஸ் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவான டேக்குள்ளே போய் உட்காந்து ஃபீல் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா திரும்பவும் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிங்க. சேம் அதே எக்ஸைட்மெண்ட்டோட உங்களோட விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். எய்த் ஒன், யாரோட ஹெல்ப்புமே வாங்காமல் இருக்கிறது. அது இந்த ஜென்ரேஷனில் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பிகாஸ் இன்னைக்கு ஒருத்தங்க கிட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்னா அது அவங்களால தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்ரெட் இப்போ எல்லாருக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால்
நீங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுல உங்களோட டெசிஷனுங்கிறது தான் ப்ரையாரிட்டியா இருக்குமே தவிர, மத்தவங்க சொல்ற எல்லா விஷயமுமே சஜஷனா மட்டுமே எடுத்துக்கோங்க. என்னோட விக்டரியில என்னோட டெசிஷன் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. அதுக்குன்னு சொல்லிட்டு தனி தைரியம் வேணும். அது அப்ரிஷியபிளான விஷயமும் கூட. ஆனா அந்த விஷயத்துல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்குமே தவிர, நாலேட்ஜ் எதுவுமே இருக்காது. ஸோ நெறைய புக்ஸ ரீட் பண்ண ஆரம்பிங்க. நெறைய மனுஷங்க கூட பழக ஆரம்பிங்க. இதனால உங்களோட நாலேட்ஜ் அதிகமாகுமே தவிர, இதுக்கு பேர் வந்து அடுத்தவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்குறது அப்படிங்கிறது எங்கேயுமே இல்ல. 9th ஒன் அதிகமா யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்றது. அதுக்காக யோசிக்காம டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல. ஒரு சில விஷயம் நடக்கும்போது அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறத தாண்டி, அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி அடுத்து என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது தான் ரொம்பவே புத்திசாலித்தனமான விஷயம். ஒரு விஷயத்த பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்றத தாண்டி அந்த விஷயத்த பண்ணிட்டு ஆன் தி கோல லேர்ன் பண்ணிக்கிறதுங்கிறதும் ரொம்பவே புத்திசாலித்தனமான விஷயம். இங்க எல்லாருமே எல்லாமே கத்துக்கிட்டு வந்து செய்யல. அதனால நீங்க ஒரு விஷயத்த பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ அதுல எல்லா ப்ராசஸுமே லேர்னிங் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 10th ஒன், தி லாஸ்ட் ஒன். ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. அதுல நீங்க லாஸே ஆயிட்டாலும், நீங்க தோத்தே போயிட்டாலும், அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றது ரொம்பவே முட்டாள்தனமான விஷயம். ஸோ அதுக்கு பதிலா ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறத தாண்டி, அதுல நான் இவ்ளோ லெசன் லேர்ன் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் இத பண்ணும்போது இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பண்ண மிஸ்டேக்க லேர்ன் பண்ணிட்டு, அடுத்து அகைன் அதே விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி, அதுல எந்த மிஸ்டேக்கும் நடக்காம இன்னுமே பெட்டரா பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட விக்டரிய நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணி பார்ப்பீங்க. நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே ரொம்ப சிம்பிளான சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனா இத ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட லைஃப்லயும் சரி, நீங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு கோல்ஸ்லயும் சரி, எவ்வளோ பெரிய இம்பாக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய் பாய்.